நகரிய கோமாளி வந்தானையா கோமாளி 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 சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தில் கார்த்திகராஜ சிரிக்க வைக்க திரையத்தில் கார்த்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே ஆட்டமாடி பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா ஜோடி வந்தேன் அங்கே அடிப்பாங்க ஆளு வச்சு வெட்டுவாங்க தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேரு நம்மளை நம்பி விட்டல தம்பி இது வேணாம் தம்பி அத்தனை பேரு விடும் உங்களை நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து அதற்கு இதெல்லாம் பண்ணாதீங்க மலையூர் அங்காளியே அங்காளி திருசூலியே புருஷல்ல வந்தோமம்மா எங்கள் குலங்காக்கு தேவையம்மா மலையூர் அங்காளியே அப்படி அங்காளி திருசூலியே நீங்களெல்லாம் அவளோடு அவளாக இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம குரூப் புதுக்கோட்டையில இருந்து வந்துட்டாங்க தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ரொம்ப சிறப்பான நாடகம். ஏன்னா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இந்த மாலையப்பாறை கர்ப்பசாமினாலே அது தலை சிறந்த தெய்வம். ஏன்னா நம் தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் எந்த தெய்வம்னா
அதான் மாளிகைப்பாறை கருப்பசாமியின் அனுகிரகத்திலே இங்கு வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை வரவேற்றுக் கொண்டு பெரும்பார்ந்த பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக மக்களை எதிர்கால இளைஞர்களை எல்லை தாய்மார்களை வருங்கால வாலிபர்களை காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களை அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளை என்ன சொல்ற ஆமானே மற்றும் காஜவாட்டிற்கு ஒண்டி கட்டையை தொண்டி கட்டையை மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களை ஊர் பெரியோர்களை தாய்மார்களை தந்தைமார்களை இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண்பதற்காக இங்கு வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் யாரா போன வருஷம் உட்கார முடிஞ்சு சொல்லிப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா சில பேர் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில கம்பெனி ரூட்டே தெரியாம வந்திருப்பேன், எதுக்கு வந்தோம்னு. சில ஆளு ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. சில பேர் இந்த அதிகாரில் வச்சேன் அன்பு மைத்தினர், ஏன்னா இந்த நாடகத்தை எடுக்கிறதுக்கா இந்த மாளிகைப்பாறை கருப்பசுவாமி பாடல். ஏன்னா போன வருடம் மச்சான் டிஎம்இ மணிகண்டன், நான் மற்றும் அன்பு மைத்தினர் ஜி தமிழ் பிரகாஷ் 3 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடினா அந்த பாடல் பல மில்லியன்ஸ் பார்வையை கடந்த ஒரு நல்ல வெற்றி பாடலை தேடி தந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நேற்றும் அதே மாதிரி அன்பு மைத்தினர் டிஎம்இ மணிகண்டன், நான் பிரகாஷ் மச்சான் 3 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் ரொம்ப சிறப்பாக பாடியிருந்தோம். நேற்று தான் வெளியீடு செஞ்சு அந்த பாடலுக்கு அன்பு மைத்தினர் ஒளிப்பதிவு சடையம்பட்டி கண்ணை செல்வம், ஆமா வரிகள் இளங்கவி அருணனே ரொம்ப சிறப்பான முறையில் இசை அன்னை ஹென்றி இசையில ரொம்ப சிறப்பா அந்த கருப்பம் பாடலுக்கு ஆதரவு தந்தது போல் இந்த கருப்பம் பாடலுக்கும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கியுடன் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளெல்லாம் காக்கின்ற இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரமெல்லாம் தந்துகின்ற அந்த கருப்பண சுவாமி, தீராத வினைகளை தீர்த்து வைக்கும் கருப்பண சாமி, வேண்டியதெல்லாம் தந்திரும் கருப்பண சாமி, நினைத்தாலே மனசில் இருக்கக்கூடிய கருப்பண சாமி, அந்த மாளிகைக்கு பாறை கருப்பண சுவாமியை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் மற்றும் நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு கலை சொந்தங்கள், அன்பு மற்றும் டிஎம்இ நண்பர்கள், இசைக்குழு மற்றும் அன்பு சகோதரிகள், அத்தாச்சி எல்லாரும் வருகின்றிருக்கின்றார்கள். என்ன சொல்ற அத்தாச்சிகளுக்கும் வருகை வரவேற்று என்ன பேர் சொன்னா நேரம் ஆயிரும். சரி அத்தனை அத்தாச்சிகளுக்கும் நம்ம யாருமே அக்கான்னு சொல்றது இல்லை. ஆமா எல்லாருமே மச்சான் வாங்க. அத்தனை அன்பு மைத்தினர் பாசமிகு அன்பு மைத்தினர் எங்க குடும்ப வக்கீல் திருச்சியை சேர்ந்த அன்பு மச்சான் ஸ்ரீதர் வக்கீல் அவர்கள் மற்றும் நிறைய பேர் வருகிறார். அத்தனை மச்சான் பாடகர் நிறைய பேர், விஜய், நிறைய கலைஞர்கள், கருணபுரார் மாமா, நிறைய கலைஞர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அத்தனை அன்பு சொந்தங்களையும் நாதஸ்வர சக்கரவர்த்தி எங்களுக்கு கருப்பம் பாடலுக்கு சிறப்பாக நாதஸ்வரம் இசைக்கக்கூடிய அறிவுத்தி கண்ணன், தவேலா கலைஞர் அன்பு மாமா, நிறைய பேர் வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக. யார் பேரும் சொல்ல கோச்சுக்கிறாய் அன்பு சொந்தங்களே, வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை வரவேற்றுக் கொண்டு நம்மளெல்லாம் காக்கின்ற மாளிகைப்பாறையில் வீட்டில் இருக்கின்ற கருப்பண சுவாமி வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கோயில் பூசாரி மாளிகைப்பாறை கருப்பசுவாமி பூசாரி அவர்களுக்கும் மற்றும் கோயில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் வக்கீல் ஐயா அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கிடும். நன்றி, வணக்கம். முக்கிய அறிவிப்பு, நிவேதா வருஷநாடு, ஆமா கை குழந்தை, அவங்களோட கை குழந்தை மிஸ் ஆயிடுச்சா, நிவேதாங்கிறவங்க கை குழந்தையோட மிஸ் ஆகிருக்காங்க வருஷநாடு. ஆமா அவங்க ஹஸ்பண்ட் பேர் சுரேஷ், அருமை அண்ணா இங்க நாடகம் படி பின்னாடி நிற்கிறாங்க. ஆமா எங்க இருந்தாலும் இங்க வந்து நாடகம் படிக்க வந்திருக்கு. ஐயா நம்ம எல்லையில எந்த பொருள் காணா போனாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடும். அண்ணா நீங்க எங்கே இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. ஏன்னா நம்ம தெய்வம் ஏற்கனவே போன வருஷம் ஒரு செயின் காணா போய் சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல வந்துருச்சு. ஏன்னா இங்க இருந்து ஒரு பொருள் வெளியே போகாது. சரி, எந்த பொருளாலும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். என் பொருளும் அண்ணே, என் பொருள் காணாம போச்சு. உங்க பொருள் என்ன பொருள்? அதை வேற கத்து விடுக்காத்து
அட என்ன பொருள்னு சொல்லுங்க. அட வேணாம், எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு விடுங்க. நம்ம மேடைக்கு வந்துட்டு அது இப்படி போகணும் இல்ல சொல்லுங்க என்ன பொருள் சொன்னா தானங்க தெரியும். ஒண்ணும் இல்ல, பொருளை காணோம்னா சீலட் அடிச்சுட்டு பாதி நூத்து வச்சிருந்தாங்க காணோம். அதையும் ஓம்பு சிகரெட்டையும் ஒட்டு சிகரெட் எடுத்திருக்காங்க பாரு. அப்ப அவை எப்படி திருடுறேன்னு இருப்பேன். அதனால இந்த மாலியப்பாடி கருப்பண சுவாமி வணங்கி குடும்பத்தோட மாளிகை பாரு மருகோ மருகோ. இந்த குறைகள் எல்லாம் கருப்பண சாமி கிட்ட சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் கருப்பண சாமி கிட்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ அது வாரி மச்சி சுருக்குடி ஏத்தனேக்கோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ கவலை வந்த கருப்பசாமிய நினைப்போ. கவலை வந்தா கருப்பசாமியத்தான் நினைப்போ. குடும்பத்தோட மாளிகை பாரு வருவோ வருவோ. குறைகள் எல்லாம் கற்பனைட்டே சொல்வோம். குறைகள் எல்லாம் கற்பனைட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. அவளை வந்த கற்பனையே நினைப்போ. அவளை வந்த கற்பனையே நினைப்போ. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம். நாம வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் கற்பனைக்கிட்ட சொல்வோம். ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்ப கையிலே. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம். நாம வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். கற்பசாமிதா கற்பசாமிதா நிறைவேற்றி வைப்பதுமே கற்பசாமிதா. போறா கற்பசாமிதா நிறைவேற்றி வைப்பதுமே கற்பசாமிதா. ஆட்டுமாடி வாரறைய கற்பசாமிதா. கற்பசாமிதா ஆட்டுமாடி வாரறைய கற்பசாமிதா. ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பசாமிதா. ஆதரிக்கும் தெய்வமுமே கற்பசாமிதா. குடும்பத்தோட வருவோம். நாம வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட கொள்வோம். குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட கொள்வோம். வெட்டையாடி வரைய கற்பசாமிதா. வெட்டையாடி வரைய கற்பசாமிதா. திருப்பமே கற்பசாமிதா. வெட்டையாடி வெட்டையாடி வரைய கற்பசாமிதா. வேதனைகளை திருப்பமே கற்பசாமி. ஆத்மாடி வரைய கற்பசாமிதா. கற்பசாமிதா ஆத்மாடி வரைய கற்பசாமிதா. அதற்கு தெய்வமே கற்பசாமிதா. எங்களை புதுக்கோட்டை இருந்து அழைத்துட்டு வந்ததுமே கற்பசாமிதா. வருவோம். நாம வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். கருங்காலை கம்பெடுத்த கற்பசாமிதா. கருங்காலை கம்பெடுத்த கற்பசாமிதா. கர்மங்களை கிட்டுடுவா கற்பசாமிதா. கருங்காலை கம்பெடுத்த கற்பசாமிதா. அந்த கர்மங்களை கிட்டுடுவா கற்பசாமி. கற்பசாமிதா
உங்கள் மத்தியிலே நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்த அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சு நல்லா கை தட்டினாத்த எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் கூட்டு வந்தா தான் கை தட்டுறாங்க. ஏன்னா கை தட்டினாத்த எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். இது பிரஷரா? பிரஷர் இல்ல, பிரஷர். பிரஷர். ஓகே. மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்ப கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு காலு சூ வரைக்கும். இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரம் இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்டு சொல்றது. அதனால நல்லா கை தட்டி உற்சாகப்படுங்க அன்பு சொந்தங்களே என்பதை ஏன் நம்பி தெரிவித்துக் கொண்டு, எதுக்காக அந்த கை தட்ட அண்ணே முன்னேறிச்சு? எதுக்கு இந்த கை தட்டா தெரியுமா? எதுக்கு? வளர்த்த ஆத்தாக்கன் திருவிழா வந்துருச்சுனாலே யார் சார்? வக்கீல் சார். ஐயா வக்கீல் சார் சார்பாக எனக்கு இந்த பாடலை பாராட்டி எனக்கு அன்பளிப்பதற்கு பெருமை பகிர்ந்தார்கள். 101 அன்பளிப்புக்கு பெருமை சொல்லலாம். அன்பு அப்பாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேச குறைச்சிருக்கேன். எதுக்கு பார்த்த கைதட்ட சொல்லுப்பா. உங்களுக்கு தாண்டா கரைச்சல். ஏன்னா அதுக்கு தான் குடும்பத்தை எதுக்கு பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி ஓட்டுற சந்தோஷமே வேற. அந்த திருவிழா வந்துருச்சுன்னா அதுகளுக்கு ஒரு சந்தோஷம். பார்த்தா அடியே ஆத்தி ஜவுளி கடைக்கு போறது, ஃபேன்சி ஸ்டோருக்கு போறது, நகை கடைக்கு போறது, பியூட்டி பார்லர் போறது, கலந்த பிரிவம் எடுக்கிறது. இதெல்லாம் பொம்பளை ஆளு. பெண்கள்லாம் ஆண்கள் எல்லாம் ஆம்பளை அம்படி பித்து கொண்டு போய் திரும்புவேன். திருவிழா வந்துருச்சு, 15 கிலோ கறி எடுக்கணுமே, 15 கிலோ 50 பாட்டில் வாங்கணுமே. என்ன பாட்டில்? பிராந்தி பாட்டில் தான். சரி. நம்மால் போறது 2 கடை. ஒண்ணு பிராந்தி கடை, இல்லைன்னா சாக்கடை. கொஞ்சம் குடிச்சுன்னா எங்காவது வேலைக்கடையில உண்டே தலையை முட்டிடுவேன். எப்படி? அந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த 8 நாளைக்கு குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு காத்து பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயிறு 2 குண்டு. எதுக்கு தம்பி? எவனாவது பின்னால சுரண்டானா மூக்குலே அடிக்க. குறுப்பு சேலை கட்டி புரிச்சம் போல அம்புட்டு கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து வெயில கடந்து திராவே அவன் தௌசண்ட்ல 32 ஓட்டை இருக்கு. 50,000 ஓட்டை தானே. அவ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த 8 நாளைக்கு வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் அந்த கும்மி ஓட்டுற சந்தோஷமே வேற. எப்படி அப்படி கும்மி ஓட்ட ஆவாரு. லூசா இருக்கா, நல்லா தைக்க சொல்லி 100 ரூபா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தெரியும் அவர் டெய்லர். எனக்கு அன்பளிப்பளித்து பெயர் சொல்லாத அண்ணனுக்காக ஒரு ஜோர அவர் கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, இல்லாதவங்க ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கொடுத்து 4 பேருக்கு அன்பால் அளிக்கிறதே அன்பளிப்பு. அன்னை பெயர் சொல்லாத அன்புடன் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்புலங்கள் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி ஓட்ட சந்தோஷமே அப்படி கும்மி ஓட்டா பாரு. அது பொம்பளை கும்மி ஓட்டில அது பக்கத்துல நிப்பாங்க. இல்ல தம்பி, நீ பாத்துக்க, நல்லா கவனிச்சிருக்கியா? 10 பொம்பளையில கும்மி கட்டுங்க, அதுல 8 பேர் நல்லா பாருங்க. இதுல 2ல இருந்து சுதி எல்லாம் விலகி தாளத்திலையும் சேராது, ஒண்ணுலயும் சேராது. அதுதான் இந்த லைவ். அப்படிதான் பாருங்கடி, அவா தந்து வரத பாருங்கடியா. பொட்டுக்காடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய. இங்க இல்லடா, அவங்க கும்மி கொட்டையில பேசுவாங்க. இங்க இல்ல, சண்டை எடுத்துட்டு போயிடாம. இங்க இல்ல, அவங்க பேசிக்கிடுவாங்க. இங்கே உட்காருங்க. அது எனக்கு தாண்டா ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. இத நம்மால ஆம்பளையாளு கும்பிட்டு போறோம். எப்படி நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது யாருன்னே தெரியாது. இவங்க போட்ட கட்டிங்கு கண்ணன்னு இருக்கா. நைஸா அது பக்கத்துல நின்றுக்கிறேன். அத்தாச்சி
நீ வந்தால எதுக்கு புளிய நைஸா கண்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்ட் வருவேன். எப்படி அப்படி பாருங்கடி அவ சென்று வரத பாருங்கடியா. 2 ரவுண்டு போக 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன். ஐயா அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டையை உடச்சுக்கிட்டும் முளைப்பாரி நடுவில் ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி இந்த நான் மாதிரியே யானை ஆடுறா. அதான் உனைய மாதிரி ஆடு வரியா இங்க ஆடு ஆட்டிக்கிட்டு வரதா பாரு. ஆமா அதோட பொம்பளை ஆளு இடுப்ப குளிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் திசை திரும்பி நம்ம ஆளுக்குள்ள அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரி இல்லாம விடியற வரை இருந்து நான் இவ்வளவு தெளிவா இதெல்லாம் நடக்க கரெக்டா சொல்றீங்களே. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம இந்த வேலை பார்த்தால் தானே. எல்லாரும் விடியற வரை அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகனை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்தில் முன்னகரமாக விளங்கக்கூடிய இந்த மாதையப்பறை கர்ப்பல் சுவாமி கோவில் ஆடி அமாசை 44ஆம் ஆண்டு 44ஆம் ஆண்டு ஆடி அமாசை திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுதிரமாறி பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு குட்டி ஒரு நடிப்பு சிவந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டுவை சேர்ந்து கேபி காளிமுத்தவர்கள் வருகிமலையிலே வேலன் வேடர் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நெருங்கிமலை உரையாடி குயில் போன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு குட்டி வரும் அறந்தாங்கி அருகாமையிலே கம்பங்காடை சென்று ஏஆர் ராசாத்தி அவர்கள் வருகிமலையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு குட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் வித்தியாலயத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் வருங்கமனையிலே நார்மலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பண்ணன் கோவில்பட்டி அருகாமையுள்ள அருங்காபுரியை சேர்ந்த ஜெய மணிகண்டபுரம் அவர்கள் வருங்கமனையிலே ஆறுமணிய பின்பாட்டை செய்ப்பார்கள். வேண்டினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா தருபவனே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா நீ காதலியே கொண்டு வருவாயா எனக்கு ஒரு வரம் தருவாயா நீ காதலியே கொண்டு வருவாயா வெண்ணினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா வெண்ணினால் வேண்டு வரம் தருபவனே அம்மா அம்மா. கருப்பையா சிறப்பாக இசைத்த வேண்டினால் வேண்டி வரம் தருபவளே அம்மா அம்மா அப்படின்னு சிறப்பாக அந்த பாடலை இசைத்த அன்பன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார்களை சேர்ந்த கே முத்துராஜ் அவர்கள் விருகமனிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் இசைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிள்ளைகள் அன்பு மாப்பிள்ளை சருவலைப்பட்டியை சேர்ந்து சூர்யா அவர்கள் விறகுமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள்.
அந்த மணிக்கு வந்து நிற்கிற இந்த வரார் ஐயப்பா இந்த வரார் ஐயப்பா அடி வரார் ஐயப்பா ஓடி வரார் ஐயப்பா ரொம்ப சிறப்பாக பாய்ச்சி என்ன புண்ணியம் இவனை நானும் 14 வருஷமா பழக வழக்கம் 14 வருஷமா இவங்க வீட்டுல சொன்னாங்க தம்பி நீ தாண்டா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணணும் யாரு உங்களை பார்த்து உங்கள்ட்ட சொல்லிருக்க ஆமா சரி சொன்னவனா தொண்டி பக்கத்துல நம்புதாளைன்னு ஒரு ஊர் இருக்கு நம்ம ஊர் தான் நம்புதல ஆமா அந்த ஊர்ல அவனுக்கு ஒரு 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்த்தாச்சு ஏன் தம்பி கிளி மாதிரினா சீட் எடுக்குமா நிறைய சீட்டு எடுத்திருக்கு 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சரி கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி வாருங்க முதல் இரவு சருவாலிப்பட்டில் முடிஞ்சிருச்சு மறுவீடு மாமியா வீட்டுக்கு வர நம்புதாளைக்கு அங்கேயும் முதல் இரவா மறுவீடுங்கிற காது காதா இல்லையா முதல் இரவு இங்க சருவாலிப்பட்டில் முடிஞ்சு மறுவீடு மாமியா வீட்டுக்கு வரா மறுவீடு வந்தவன பாருங்க மருமையை வந்துட்டாளேன்னு மாமியா ரொம்ப திடவுனால சமையல் மருமையை வர கடல்ல என்னென்ன கிடக்கும் நண்டு இறாலு கனவா இது சிக்கனு மட்டனு அதெல்லாம் கடல்ல கிடக்கும் தின்னுட்டு எலும்ப போட்டுருப்பாங்க சிக்கனு மட்டனு கடலை என்னென்ன கிடக்க சமைச்சாச்சு சமைச்சவனா வேற இந்த மூதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன் தம்பியா தின்னவனா வேற வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சரி வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீவேல இடம் கேட்க முடியும் அது எப்படி கேட்க முடியும் பக்கத்துல ஒரு பையன் இருக்கேன் அவன்கிட்ட கேட்டிருக்கேன் தம்பி தம்பி எங்கிட்டு வெளியே போகலாம் சரி அவன் சொல்லியிருக்கான் அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு தெப்பக்குளம் ஒண்ணு இருக்கு சரி அங்கிட்டு போங்கனே அப்படின்னு சொல்லு இவன் வேகமா போனேன் பாரு அவசரத்துல வேகமா போனவன் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன் பிள்ளைக்கு அவசரம் வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன் சரி நடந்து வந்துக்கல இவனுக்கு எங்கடா பிள்ளைங்க வாடா அட உன்னை வச்சு சொன்னாதானே தெரியும் ஜாயா எந்திரிச்சு வாடா மாப்பிளைங்க நீ மறுபடியும் உன இந்த ஊருக்கு தெரியுமா சொன்னாத்தான் தெரியும் இங்கிட்டு வந்து முன்னாடி இவன் வெளியே இருக்க போனேன் அவசரத்துல வேகமா போனேன் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன் சரி வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன் நடந்து வந்திருக்கேன் இவனுக்கு ஒரு யோசனை என்னது எம்புட்டு பீ தான் பேண்ட் இருக்கோம்னு திரும்பி போய் ஐயோ எனக்கே ஒமட்டுகிறா ஐயா நினைச்சு பார்த்தே போய் பார்த்திருக்கேன் அவன் பேண்ட பீய காணா ஐயா பேண்ட பீய காணாமா ஆமாண்ணே அவசரத்துல போனேன் ஆமை மேல பீய பேண்டுட்டேன் ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்காரு முக்கார அடிக்க சொல்லி முக்கார அடியா நீ போய் பீ வேண்ட இந்த ஊருக்கு தெரியுமா தெரியுமா நீ சொன்னாதான் தெரியும் சொன்னாதான் தெரியும் இவன் அவசரத்துல போனவன் ஆமை மேல போய் பீய பண்ணிட்டேன் ஆமை மேல ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரி புள்ள யோசனை பண்ணிட்டேன் நம்ம பீ தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பீ எந்த ஊர்லடா நடந்திருக்கு ஐயோ ஒமட்டுகிறா நடந்து வந்திருக்கேன் நடந்து வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த நண்டு மீன் இறாலு கனவா இருந்ததெல்லாம் மறுபடியும் தின்னுட்டேன் தின்னவனா டேய் நீ மறுவீடு போய் பீ வேண்ட இந்த ஊருக்கு தெரியுமா முதல்ல சொன்னா காசான முக்கியம் பேரு தான் முக்கியம் இவ்வளவு தூரம் வந்து டவர் கிடைக்காம வேலிக்கிறதுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்துச்சா இந்த மரணமணி கார்த்திக் ராஜா குழு எங்க இருந்தாலும் வரும் அங்க வேணும் வந்தா நாங்க வர முடியும் கார்த்திக் ராஜா மருதமணி குழு எங்க இருந்தாலும் வரும் எனக்கு ஈரோ கொலை நடுங்கிருச்சு காசாட முக்கியம் சொல்லுப்பா யாரு மறுபடிக்கு வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த கறி மீன் நண்டு ராள் திங்க தெரியாம தின்னுட்டேன் தின்னவனா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ பொண்டாட்டி
மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. சரி, திங்க தெரியாம தினோட மறுபடியும் வயிற்றுகள் நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். ஐயா, நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. பீய சுத்தி சுத்தி வரேன், பீய போயிரு, பீய போயிரு, பீய போயிரு, பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணிருக்கேன், வறுத்த மீன் வைக்கானால போகல போல. அப்ப 4 மீனை கொண்டு வச்சு பீய போயிரு, போகல. போகாம புள்ள யோசனை பண்ணிட்டேன், முட்டை வைக்கானால போகல போல. அப்போ 4 முட்டையை கொண்டு வச்சு பீய போயிரு, பீய போகல. போகாம இருக்கு புள்ள யோசனை பண்ணிட்டேன், என்னன்னு அப்பளம் பாயசம் ஊத்த 4 போகல போல. அப்படின்னு அந்த பாயசத்து மேல இங்க இருந்த பாயசத்தை கொண்டு ஊத்தி பீய போயிரு போகல. எனக்கு ஒம்மட்டு இப்பவே போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன், என்னன்னு ஆத்திரம் வந்துச்சு. வேகமா அடுப்பாங்கடையில் போய் இத்தண்டி விறகு கட்டை எடுத்து பொண்டாட்டி மாமியாரும் கோயில் போட்டு அங்க இருந்து வர. சரி, இவன் ஆத்திரத்துல ஓங்கிட்டு அடிச்சு பீ தடிச்சு மாமியா தலையில பீ, வாயில போய் செவரெல்லாம் சந்தனம் தொலைச்ச மாதிரி பீ. அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிக்கு போனதுங்க. மறுபடியும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கோச்சிக்கு போறாயா, எங்கடா வர காசாடா முக்கியம், நமக்கு பேர் தான்டா முக்கியம். அதுக்கு போனது கொண்டு தனியா சொல்ற, ஏன்டா ஊர்ல சொல்ற? நீ மாமியா வீட்டுல பீ வண்டு தெரியுமா அந்த ஆளுக்கு? ஐயோ, அது ஒன்று. இப்ப நாடா அட்வான்ஸ் கொடுங்க, தம்பி மாமியா வீட்டுல பீ வண்டாலும் அந்த ஆள் ஒன்று போடுங்க. ஆமா, ஒரு பேர் எங்க கிடைக்குமா? ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைகள் சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையும் ஆய்வு விளங்கக்கூடிய தாளம் விராலூரை சேர்ந்த வேலு அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மண் ஆலயத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைப்பிற்கு ஒளிவலி அமைப்பு MBK ஒளிபரப்பி எந்த ஊரும் தெரியல, ஏன் விலாசம் போட்டிருக்கு? அதான் MBK போட்டிருக்க. நம்ம ஊர் தான், நம்ம கோவில் மைசெட்டு. MBK ஒளிபரப்பி மாளிகை பாரி கருப்பசாமி ஒளிபரப்பி போன ஒரு நல்ல பாட்டா, செச்சு பாட்டா, சாமி பாட்டா, ஒரு நல்ல ஊருக்கு விளம்பரம் தேவையில்லை. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்புவதற்கும் MBK ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புலங்களின் சார்ந்து நன்றி நன்றி. ஒன்னாக பாருங்க, 2 யானை மோதுது நேருக்கு நேர. அது நீர் யானை, இது எந்த யானைன்னு தெரியும், தண்ணி யானை. இந்த அடுத்த ஆள் அக்கா வராங்க, பரதக்கலை. பேண்டு கலந்துச்சுடா. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து கபடி பிளேயர்ரா, ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினர்கள் சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை செய்து கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விரகமறையிலே தமிழாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகர் நடன பேரழி யாருப்பா? அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், லண்டன் புகழ், புதுகை ராணி அவர்கள் மிருகமணியிலே டான்ஸாக நடிச்சு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொஞ்ச சேத்தனைக்க மானே மா கோயில் வாடி கொஞ்ச சேத்தனைக்க மானே மா கோயில் அடக்கந்த மாடு கம்பளத்தா கந்த மாடு கம்பளத்தா இருக்க ஆடி மாத்த காத்தடிக்க வாடி கொண்ட சேத்தனைக்க மானே மா கோயில் அடிமானே மா கோயில் அடிமானே மா கோயில் அடிமானே மா கோயில். பலே பலே ரொம்ப சிறப்பாக
பாடலை சேர்த்து அன்பனர்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் அதிபர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி அன்றி கலந்த வணக்கம் பக்த ஓடி பொதுமக்கள் பெருந்தராக வருவார்கள். இப்படிக்கு மாலையை பாரு கருப்பசாமி கோவில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நன்கொடையாளர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி அன்றி கலந்த வணக்கம் மற்றும் நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளமாகி அன்பு மைத்தினர் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிறுகிருப்பாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பொங்கல் பஜனை, முருகன் பஜனை, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பு மைத்தினர் மருதமுடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கம் அன்பு சொந்தங்களே உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாச்சும் கல 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 கலன்னு இருக்கு. ஆமா, நம்மளை பார்க்கல கடுப்பா இருக்கும். புளியர் மாமர் மாதிரி கலை தலைவலி வரும், நீர் கடுப்பு வரும். நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அப்படியே குண்டி ஆட்டிக்கிட்டே அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டுங்கிற ஒரு ஆள் கேட்கிறேன், வெட்டி குழி எப்பட வரேன், வெட்டி குழினா அதான் தேவையில்ல. அன்னைக்கு ஒரு ஊர்ல கோமாளி பாட்டு படிச்சேன். தம்பி பபுல்கார தம்பி நீங்க நடிச்ச போதும் புலந்தும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை வரைச்சு. ஓ, டான்ஸ் விரும்புறான்னு அந்த பிள்ளை வரைச்சு. சரி, அந்த பிள்ளை உடனே முதிரி ஜில்லும் முச்சம் தண்டி ஒரு உச்சமில்ல நீ உள்ள போயிட்டு வள்ளியம் அடைச்சுன்னு சொன்னார். சரி, கதை எதிர்பார்க்கிற பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியமாவை 11 மணிக்கெல்லாம் பண்ண சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா ஆங்கான ஒரு பூங்கா இங்க இல்ல, புதுக்கோட்டையில் இருக்கு பூங்கா. நீங்க உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்ல. சரி, தர்க்கத்தை எதிர்பார்க்கிறான். 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்ற நாராயணன் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. சரி, ராஜபாட்டை பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் வர சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டு என்னென்ன வரும் யானு எல்லாரையும் போக சொல்லியே, எல்லாரையும் வர சொல்லியே, என்னென்ன வரும் கேட்டு. ஒன்னு தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொன்ன தம்பி. குடியார முதல் அவன் பேச்ச கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஐயா, ஊருக்கார யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சு கேட்டாரு. கேட்பாங்கல்ல, ஐயா இந்த வெள்ளையும் சரிமா இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா போய் அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு போக சொல்லிட்டேன். அவன் பக்கத்து ஊருக்காரன போட வேணும்னு சொல்லிட்டு பைக்கெடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் நாங்க போய் கெஞ்சு கேறி 7-8 பாட்டு படிச்சு நாங்க காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் இதை சொல்றேன்னா, இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தது யாரு மச்சான் மருதமணி கூட்டி வந்திருக்காரு, அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். அப்புறம் அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும், ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு. பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்றதை மருதமணி கேட்கணும். பணம் வாங்கலையும் இந்த நாடகத்தை நடத்திடுவோம்னே அப்படின்னு சொல்லணும். நாளை விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரொம்ப சிறப்பாக ரசிங்க அன்பு சொன்னங்களே. ஏன்னா நீங்க எத்தனை நாடகமோ பார்த்துருக்கலாம். இந்த நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு 1 வருஷத்துக்கு முன்னாலே அட்வான்ஸ் கொடுத்து இந்த நாடகம் நம்ம நாடகம், நம்ம வைக்கிற நாடகம், நம்ம நாடகம், இது வேற ஆள் நாடகம் நினைக்கக்கூடாது, நம்ம சொந்த நாடகம். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவோம். இங்கு வருகின்ற அன்பு மைத்திரர் டிஎம்பி மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கின்றோம். ஏன்னா கருப்பசாமி பாடல் நம்ம மாளிகை பாட கருப்பசாமி பாடல் ஏற்கனவே போன வருடம் ஒரு பாடல் பாடியிருந்தா அல்ல சிறப்பான வெற்றியை தந்தது. இந்த வருடமும் ஒரு பாடல் பாடுக, ஒரு பாடல் கருப்பசாமி பாடலை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த கருப்பசாமி பாடலுக்கு ஒத்துழைப்பாக இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இங்கு வருகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இந்த பாடலை பாடிவிட்டு கலைப்பணியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு போட்டோம்னா அந்த நம்ம ஆத்தா மாளிகை பாறையில குடியிருக்கின்ற இந்த கருப்பசாமி வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓடோடி வரும். மாளிகை பாறையில விட்டிருக்கின்ற அந்த கருப்பண சுவாமி அனுக்கிரகத்திலே அந்த தெய்வம் ஓடோடி வரும். தயவு செய்து யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்க வேணாம், கையை கட்ட வேணாம், காலை கட்ட வேணாம், அப்படி எதுவும் சாமி வல்லைன்னு வச்சுக்கிறீங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க சரி புருஷனை நினைச்சு பல்ல கடிஞ்சு அவசியம் சாமி வந்துடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை
அல்ல சிங்காலம் மங்கா யாருக்கு தெரியும் இதே கருப்பனை வாரமியா என்ற பாடல் கருப்பசாமி பாடல் உண்மையிலே போன வருடம் பெரிய வெற்றியை தேடி தந்தது இந்த பாடல் எல்லாரும் பாருங்க ஆதரவு தாருங்க என்பதை என்பது சொல்லிக்கொண்டு நண்பர்கள் இசைக்குழு யூடியூப் செல்ல பாருங்க அன்பு சொந்தங்களே உங்களை தெரிவித்துக் கொண்டு சாம வேட்டக்காரே சாம்புராணி வாசக்காரே ஓடி ஓடி சாம வேட்டக்காரே சாம்புராணி வாசக்காரே சாம்புராணி வாசக்காரே தென்திசை ஆள்பவனே எங்கள் மாளிகை பாறை கருப்பனே தொட்டதெல்லாம் சுழங்கும் ஐயா ஐயா வச்சதெல்லாம் வழங்கும் ஐயா ஐயா தொட்டதெல்லாம் துளங்கும் ஐயா வச்சதெல்லாம் வழங்கும் ஐயா ஐயம்மாய மனிதவதாரமாய் அமோ மறுவுருவாடி வற்று மகமாய் சகோதரனாய் மண்ணிலே உதித்தவரே எங்க மாளிகப்பாரே கருப்பரே ஐயவானோ பூமி பிடிகிடுங்க பையகமே நடுங்க ஐயவானோ பூமி பிடிகிடுங்க பையகமே நடுங்க பூமி பிடிகிடுங்க பையகமே நடுங்க ஐயவானோ பூமி பிடிகிடுங்க பையகமே நடுங்க ஆழ்வவனே மாலைய பாரு கருப்பசாமி சொல்லி ஆழ்வவனே மாலைய பாரு கருப்பசாமி முழங்க வேட்டையாடி வாராரு வேட்டு சட்டை முழங்க வேட்டையாடி வாராரு குடி கொண்ட கருப்பசாமி வாராரு வானோ சூழி இந்த வையகமே நடந்து ஐயா சாமி வந்து ஆடுறது மாலைய பாரு கருப்பசாமி சின்ன சின்ன சலங்க கட்டி சிங்கரமா நடந்து சின்ன சின்ன சலங்க கட்டி சிங்கரமா நடந்து வந்தவண்ண சலங்க கட்டி வந்து தாண்டா கருப்பச்சாமி வான பூமி விடுங்க ஐயோமே நடந்து சாமி மலையா காலக்காரே அருவாமீசே கோலக்கார
நடுநடுங்க சின்ன சின்ன சலங்க கட்டி சிங்கரமான சின்ன சின்ன சலங்க கட்டி சிங்கரமான நடுநடுங்க அன்னவண்ண சலங்க கட்டி வந்து தாண்டா கருப்பச்சாமி அன்னவண்ண சலங்க கட்டி வந்து தாண்டா கருப்பச்சாமி வாங்க 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 பூமி குடுகுடுங்க ஐயகமே நடுநடுங்க வாங்க பூமி குடுகுடுங்க ஐயகமே நடுநடுங்க தொப்பி செய்யாதவனே எங்க மாளிகை பாரு கருப்பச்சாமி தொப்பி செய்யாதவனே எங்க மாளிகை பாரு கருப்பச்சாமி ஒட்டுக்கட்டை இது முழங்க ஒட்டையாடி வராரு ஒட்டுக்கட்டை இது முழங்க ஒட்டையாடி வராரு புத்தர குடி கொண்ட கருப்பச்சாமி வராரு வாங்க பூமி குடுகுடுங்க ஐயகமே நடுநடுங்க வாங்க பூமி குடுகுடுங்க ஐயகமே நடுநடுங்க வாங்க பூமி குடுகுடுங்க ஐயகமே நடுநடுங்க ஐயா வாராண்டா ஐயா வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு வாராண்டா தாராண்டா தாராண்டா எங்க கருப்பு கருப்பு வடிவம் பூண்டவர் எனக்கு முகம் காப்பவர் ஐயா கருப்பு வடிவம் பூண்டவரா எனக்கு முகம் இல்ல கண்கள் கொண்டவரா இல்ல கண்கள் கொண்டவரா ஐயா கருப்பு வடிவம் பூண்டவரா எனக்கு முகம் கருப்பு வடிவம் பூண்டவரா எனக்கு முகம் காப்பவரே ஓடிய ஓடிய கோணமல்ல கொண்டபட்டு கோட்டமிட்டு கண்ணனவே கொண்டபட்டு கோட்டமல்ல கொண்டபட்டு கண்ணனவே ஆதி இங்க மரணம் கருப்பசாமி மாளிகை பாரு கருப்பா ஓடோடி வந்து கருப்பசாமி தம்பி கருப்பசாமி ஓடோடி வந்து கருப்பசாமி தம்பி கருப்பு ஐயா கருப்பு சாமி வந்தவங்களை அமைதியா உட்கார வைங்க. ஏன்னா இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சாமி பாட்டு பாடி வர வைக்கலாம். அப்புறம் ஒரே ஆடிக்கிட்டே இருந்தா அந்த சாமி நாடகம் மாதிரி ஆயிரும். அமைதியா எல்லாரும் உட்கார வைங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை தூங்க நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் ஐயா ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த பாடல் நேத்த வெளியீடு பண்ணோம். அந்த பாடல் என்ன நண்பர்கள் இசைக்குழு யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களே. என்ன நான் வரிய முழுங்கிட்டேன் அத்தாச்சி வர சொன்னேன். நீ எதுக்கு லேடிஸ் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்க? அதனால நண்பர்கள் இசைக்குழு யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களே. கலைப்பணியை துவங்க நன்றி வணக்கம் அன்புறவுகள். வெறும் குப்பையெல்லாம் தான் கிடக்குது. நம்மம்மா இன்னும் ஒரு மாதிரி இழுக்கிற என்னன்னு தெரியல இழுக்குது ரொம்ப நாளா. உனக்கு உடம்பு முடியலையா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்ல. எனக்கு உடம்புக்கு முடியல. நான் நல்லா இல்ல. அப்புறம் முத்துராஜ் மச்சான் என்னது என்ன கைக்கெல்லாம் என்னமோ மாற்ற மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முத்துராஜ் மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் என்ன காரணம்? அவர் தலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை நீ காட்டி கொடுக்குறியா? அதுக்கு ஆப்போசிட்டா இங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காப்ல பாத்தீங்களா? மூஞ்சியே தெரியாம மூஞ்சி எங்கலே இருக்கு? இருக்கிற இடத்துலதான் இருக்கா.
சரி ஏ அத்தை அத்தரமா வாரியா என்ன பண்ணிட்டு உனக்காண்டி மிளகட்ட ஆட்டிக்கிட்டு இருக்க, நீ என்ன அங்கிட்டு திரும்பிட்டு இருக்க? அதெல்லாம் சரிதான். சரி 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 போட்டு அடுத்து போட்டு. ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுதாயா அவர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காப்ல. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாப்ல. எனர்ஜி அடிக்கிறாரா? இந்த மண்டையை வச்சுக்கிட்டா எனர்ஜி அடிக்கிறார்.